கேரள மாநிலத்தின் பாலக்காடு நகரின் நடுப்பகுதியில் அமைந்துள்ள இந்த வரலாற்று சிறப்புமிக்க கோட்டைதான் பாலக்காடு கோட்டை. இது திப்பு சுல்தான் ஃபோர்ட் என்றும் அழைக்கப்படுகிறது. பசுமையான பூங்கா, ஆழமான அகழி மற்றும் உயரமான மதில்களுடன் காணப்படும் இந்த கோட்டை கேரளாவின் முக்கியமான வரலாற்று நினைவுச் சின்னங்களின் ஒன்றாகும். பாலக்காடு கோட்டை 1766ஆம் ஆண்டு மைசூர் அரசர் ஹைதர் அலி அவர்களால் கட்டப்பட்டது. பின்னர் இந்த கோட்டை அவரது மகன் திப்பு சுல்தான் காலத்திலும் முக்கிய இராணுவ மையமாக பயன்படுத்தப்பட்டது. இந்த கோட்டை பாலக்காடு வழித்தடத்தை பாதுகாக்க கட்டப்பட்டது. ஏனெனில் இந்த பகுதி பாலக்காடு குன்று வழி, அதாவது பாலக்காட் கேப் அருகில் இருப்பதால் தமிழ்நாடு மற்றும் கேரளாவுக்கு இடையிலான முக்கிய நுழைவாயிலாக இருந்தது. இந்த கோட்டை சுமார் 15 ஏக்கர் பரப்பளவில் பரந்துள்ளது. கோட்டையை சுற்றி ஆழமான அகழி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த அகழியில் முன்பு நீர் நிரப்பப்பட்டிருந்தது. இதனால் எதிரிகள் கோட்டைக்குள் நுழைவது மிகவும் கடினமாக இருந்தது. கோட்டையின் மதில்கள் மிகவும் தடிப்பாகவும் வலிமையாகவும் கட்டப்பட்டுள்ளன. உள்ளே ஒரு பெரிய மைதானம், பழமையான கட்டிடங்கள் மற்றும் ஒரு சிறிய ஹனுமன் கோவில் கூட காணப்படுகிறது. இப்போது இந்த கோட்டை பழமையான நினைவு சின்னமாக பாதுகாக்கப்படுகிறது. இந்திய தொல்லியல் துறை இதை பராமரித்து வருகிறது. கோட்டையின் உள்ளே அழகான பூங்கா அமைக்கப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் ஓய்வாக நேரம் கழிக்க சிறந்த இடமாக இது உள்ளது. பசுமையான புல்வெளி, பெரிய மரங்கள் மற்றும் அமைதியான சூழல் இந்த கோட்டையை மிகவும் அழகாக காட்டுகின்றன. பாலக்காடு கோட்டை என்பது வெறும் ஒரு பழமையான கட்டிடம் மட்டும் அல்ல. இது தென்னிந்தியாவின் இராணுவ வரலாற்றையும் கட்டிடக்கலையின் சிறப்பையும் எடுத்துக்காட்டும் ஒரு முக்கிய நினைவு சின்னமாகும். நீங்கள் கேரளா பயணம் செல்லும்போது இந்த அழகான பாலக்காடு கோட்டையை கண்டிப்பாக பார்வையிட மறக்காதீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.